நாங்கள் இந்த வீடியோவில் வந்துட்டு மல்டிமீட்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். மல்டிமீட்டர் என்னென்ன மாடலில் இருக்குது, மல்டிமீட்டரோட பயன் என்ன, மல்டிமீட்டரை எப்படி யூஸ் பண்ணலாம், அதுகளை பற்றி தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னு சொன்னால் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அதோட லைக் பண்ணிடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை பற்றி ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக போகும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்களுக்கு இதில் டிஸ்பிளே பண்ணியிருக்கிற மல்டிமீட்டர்ஸ் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்துட்டு எனக்கு பழைய மல்டிமீட்டரும் இருக்குது. நான் ரொம்ப காலமாக யூஸ் பண்ண மல்டிமீட்டரும் இருக்குது. ஆரம்பத்தில் பயன்படுத்துகிற மல்டிமீட்டர் இருக்குது. இதுக்கு முதல் நான் வந்துட்டு அனலாக் மீட்டர் தான் நான் பயன்படுத்திகிட்டு இருந்தேன். இப்போ டிஜிட்டலுக்கு மாறிட்டேன். டிஜிட்டல் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது. அக்யூரேட்டாக எல்லாமே காட்டிகிட்ருக்கும். நாங்கள் எது ஒரு மெஷர்மெண்ட் ஒன்றுக்கு போனோம்னு சொன்னால் எதை மெஷர் பண்ணாலும் ஒரு அக்யூரேட்டான ரேட்டை காட்டிகிட்ருக்கும். அதுக்காக நான் டிஜிட்டலை தான் கூடுதலாக பாவிக்கிறேன். இப்போ எல்லாமே மேனுவலை விட டிஜிட்டல் தான் எல்லாத்துலேயுமே வருது. அதாவது டிஜிட்டலை பயன்படுத்துறது ரொம்ப நல்லா. இந்த வீடியோவில் நாங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது இந்த மல்டிமீட்டர் தான். இது வந்துட்டு NEC AN113B அப்படின்னு சொல்கிற ஒரு மல்டிமீட்டர் உண்டு. இது ரொம்ப நல்ல மல்டிமீட்டர் தான் நான் சொல்லணும். ஏன்னா நான் இது இப்போ ஒரு கொஞ்ச நாளாக பாவிச்சிட்ருக்கேன். இதில் அன்பாக்சிங் வீடியோ நான் இதுக்கு முதல்ல அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் அதில் லிங்க் கொடுக்குறேன், அதையும் பார்த்துக்கொள்ளுங்கள். இந்த மல்டிமீட்டரில் வந்துட்டு நிறைய ஆப்ஷன் இருக்குது. அதில் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டுக்கு மல்டிமீட்டர் ஆன் பண்ணோடனே ஆட்டோ மோட்டில் தான் இருக்கும். ஆட்டோ மோட்டில் வந்துட்டு எல்லாத்தையுமே ஆட்டோவாக அதாவே டிடெக்ட் பண்ணி அதாவே ஒர்க் பண்ணிக்கொள்ளும். இதில் வந்துட்டு இந்த மல்டிமீட்டரில் வந்துட்டு டயோட், பஸர், அடுத்தது வந்துட்டு கெப்பாசிட்டர், NCV, ஆம்பியர், அடுத்தது டெம்பரேச்சர், அடுத்தது வந்துட்டு ஹெர்ட்ஸ் இவ்வளவும் செக் பண்ணிக்கொள்ளணும். ஆம்பியர் வந்துட்டு 10 ஆம்பியர் தான் மேக்ஸிமம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு கெப்பாசிட்டர் ரேஞ்ச் வந்துட்டு 6000 கவுண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ரேஞ்ச். இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் அந்த நான் முன்னுக்கு போட்டிருந்த வீடியோவில் இருக்குது. நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை போய் பாருங்கள். அடுத்ததாக வந்துட்டு இன்னொரு மல்டிமீட்டர் இருக்குது, நான் யூஸ் பண்ணுறது தான். அது வந்துட்டு NEC மாடல் தான். அடுத்ததாக அதை பார்க்கலாம். அது வந்துட்டு இந்த பக்கத்தில் இருக்கிறது தான். அது வந்துட்டு இது வந்துட்டு கிளிப்போன் டைப். ஆனால் இதில் எல்லாமே இருக்குது. அதில் இருக்கிற எல்லா ஃபெசிலிட்டியும் இதுலேயும் இருக்குது. ஆனால் இது 4000 கவுண்ட் தான். இதுவும் அதே மாதிரி தான் NECல ஒரு மாடல். இது வந்துட்டு ரொம்ப யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் இப்போ இது ஒரு 2 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. இதில் வந்துட்டு நல்லாவே அதில் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. உங்களுக்கு வேணுமெண்டா இதுக்குரிய இந்த இருக்கிறது வாங்கின லிங்க்கையும் நான் கொடுக்குறேன். டராஸில் வாங்கினேன். இதுக்குரிய லிங்க்கையும் நான் கொடுக்குறேன், நீங்கள் வாங்கிக்கொள்ளலாம். அதையும் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள். இது வந்துட்டு நிறைய மோட் இருக்குது. இதில் வந்துட்டு கெப்பாசிட்டர் மோட், டயோட், பஸர், ஆம்பியர், DC ஆம்பியர், AC ஆம்பியர், அடுத்து NCV, அப்படி நிறைய மோட் இருக்குது. நல்லாவே இருக்குது. அந்த மல்டிமீட்டர் வந்துட்டு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குது. கைக்கும் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது நல்ல கம்ஃபர்டபுளான மல்டிமீட்டர். இதுகள் தான் நான் இப்போ வீட்டில் பயன்படுத்தியிருக்கிறது. இதில் வந்துட்டு EV, அதாவது NCV வோல்டேஜ் வந்துட்டு செக் பண்ணிடலாம். லைஃப் வயர் அப்படி இப்படி செக் பண்ண முடியும். இதில் வந்துட்டு AC கரண்ட் அப்படி செக் பண்ணி கொள்ளையிலும். $500 அப்படி தான். இதுலேயும் நிறைய விஷயம் இருக்குது. இது வந்துட்டு ஒரு டிஜிட்டல்னு சொல்லலாது, அனலாக்னு சொல்லலாது. மேனுவலாக இதில் ரொட்டேட் பண்ணி தான் செலக்ட் பண்ணி கொள்ளையிலும். இது வந்துட்டு ரொம்ப அக்யூரேட்டாகவும் இது காட்டிக்கொள்ளும். ஆனால்
அது ரொம்ப விலை கொடுத்தும் வாங்க தேவையில்ல, சின்ன விலைக்கே வாங்கிடலாம். சின்ன விலைக்கே பார்க்க வேண்டியாக்கள் இதில் வந்து பார்க்கலாம். இதில் வந்து இன்னொரு அட்வான்ஸான விஷயம் ஒன்று இருக்குது. இதில் வந்துட்டு டிரான்சிஸ்டரும் செக் பண்ணி கொள்ளையிலும். இதில் வந்துட்டு டிரான்சிஸ்டர், அடுத்தது கெப்பாசிட்டர் எல்லாமே செக் பண்ணி கொள்ளையிலும். இதில் வோல்டேஜ், ஆம்பியர், ஓம்ஸ் அப்படின்ட்டு எல்லாமே செக் பண்ணி கொள்ளையிலும். இதில் வந்துட்டு அந்த ரோப்பை மாற்றுறதால, இது வந்துட்டு இங்கெல்லாம் மாற்றுறதால அதில் நிறைய விஷயம் மாற்றிக்கொள்ள. இது வந்துட்டு ஒரு டெஸ்ட் டைப் ஒரு மீட்டர் உண்டு. இதில் வந்துட்டு வோல்டேஜ் மட்டும்தான் செக் பண்ணி கொள்ளையிலும். 380 வோல்டேஜ் மட்டும் செக் பண்ணிடலும். ஏசி வோல்டேஜ் வந்து டிசியும் அதே மாதிரி செக் பண்ணக்கூடிய வசதி இருக்குது. அதில் ஒவ்வொரு எல்இடி கொடுத்துருக்காங்க. அந்த எல்இடி வந்துட்டு அந்த ரேஞ்சுக்குள்ளே வரக்குள்ளே அந்த எல்இடி வந்துட்டு எரியும். உங்களுக்கு நான் வந்துட்டு இதில் செக் பண்ணி பார்த்தேன். 3 ஃபேஸ் லைன் கூட இதில் செக் பண்ணக்கூடிய வசதி இருக்குது. இது ஒரு சின்ன விலை தான். இது வந்துட்டு நான் வாங்கின இது 500 ருபீஸ் அப்படி தான் வாங்கினேன். இதில் வந்துட்டு 6 வோல்டேஜ், 12 வோல்டேஜ், 24 வோல்டேஜ், 50 வோல்டேஜ், 110, 220, அடுத்தது வந்து 380 வோல்டேஜ் மட்டும் இருக்குது. ஏசி டிசி ரெண்டுமே இதில் செக் பண்ண முடியும். இதில் அது ஏசி டிசிக்கு மாற்றுறதுக்கு எதுவுமே இல்லை. அது ஒட்டோவாக டிடெக்ட் பண்ணி அந்த வோல்டேஜை நமக்கு காட்டும். அதாவது டிஜிட்டலில் காட்டாது. இதில் வந்துட்டு எல்இடி பல்ப் கொடுத்துருக்காங்க. அந்த எல்இடி பல்ப் கூடாக இது நமக்கு டிஸ்பிளே பண்ணிகிட்ருக்கும். அதை வச்சு நம்ம என்ன வோல்டேஜ் இதில் மெஷர் ஆகுதுன்றதை நம்ம பார்த்துக்கொள்ளலாம். அடுத்து ரொம்ப விலை குறைவாக தான் நான் எடுத்தேன். இது வந்து 250 ருபீஸுக்கு தான் நான் எடுத்தேன். நான் படிக்கிற காலத்தில் இந்த மல்டிமீட்டர் வாங்கியிருந்தேன். என்னோடய கிளாஸ் ப்ரொஜெக்ட்டுக்கு, கோர்ஸ் ப்ரொஜெக்ட்டுக்கு வந்துட்டு இந்த மல்டிமீட்டரை வாங்கியிருந்தேன். அந்த டைம்லேருந்து இப்போ வரைக்கும் நான் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து இதில் அதே மாதிரி தான் டிசி வோல்டேஜ், ஏசி வோல்டேஜ் அப்படின்னு யூஸ் ஆகிட்டுருக்குது. இப்படி தான் இந்த மல்டிமீட்டர்களை தான் நான் இப்போ வீட்டில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். வீட்டில் யூஸ் பண்ணும்போது எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. நல்லாவே ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கும். இதில் வந்துட்டு அனெக் AN113 அந்த ப்ளூ கலர் மல்டிமீட்டர் வந்துட்டு அதில் வந்துட்டு ஒரு அட்வான்ஸான ஆப்ஷன் ஒன்று இருக்குது. அதில் வந்துட்டு டெம்பரேச்சரையும் செக் பண்ணிக்கொள்ளலாம். டெம்பரேச்சர் வந்துட்டு செல்சியஸ், ஃபாரன்ஹைட் ரெண்டு மூட்லேயும் செக் பண்ணிக்கொள்ளலாம் இந்த மல்டிமீட்டரில் பயன்களை பற்றி நான் ஒரு வீடியோ ஒன்று போடுறேன். அவங்களுக்கு தேவைன்னு சொன்னால் எனக்கு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த சேனலை வந்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதோட சப்ஸ்கிரைப் பட்டன் கீழே இருக்கிற ரெட் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அப்டேட்டாக எல்லாமே வந்துட்டுருக்கும். அதோட அதில் கீழே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. நான் போடுற வீடியோ எல்லாம் அப்டேட்டாக உங்களுக்கு வந்துட்டுருக்கும். இதோட இந்த வீடியோ முடியுது.